ஏழாவதா பார்க்கக்கூடியது வளையல் விற்ற படலம். சிவபெருமானோட 64 திருவிளையாடல்கள்ல வளையல் விற்ற படலம் 32வது படலம். முன்னொரு காலத்துல தாருகாவனத்துல இருந்த முனிவர்களோட மனைவியர்கள் தங்களை மாதிரி அழகுலையும் கற்புலையும் சிறந்த பெண்கள் வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு கர்வமா இருந்தாங்க. இறைவனான சிவபெருமான் அவங்களோட கர்வத்தை அடக்கிறதுக்கு நினைச்சாரு. அதனால் அவர் பிச்சாடனர் வடிவம் கொண்டு அழகுல மன்மதன் மாதிரி கையில பிச்சை பாத்திரம் ஏந்தி தாருகாவனத்துக்கு போறாரு. தாருகாவனத்து முனிவர்களோட மனைவியர்கள் பிச்சாடனரோட அழகுல மயங்கி செய்வதறியாம மயக்கத்துல அவரை தொடரணும் அப்படின்னு நினைச்சு அவர் கிட்டக்கு போனாங்க. ஆனா சிவபெருமான் அவங்களோட கைக்கு எட்டாம எட்டி எட்டி போனாரு. தவசியே நில்லுங்கள் நில்லுங்கள் அப்படின்னு சொன்னபடியே சில பேரு தொடர்ந்தாங்க. சில பேரு பிச்சையா கொடுக்கறதுக்காக பால், நெய், தயிர், தேன், சர்க்கரை அப்படின்னு கொடுக்கறதுக்காக போனாங்க. பிச்சாடனர் தாருகாவனத்தை விட்டு சென்றதுக்கு அப்புறமா பெண்கள் மதி மயக்கத்துல இருந்தாங்க. தாருகாவனத்து முனிவர்கள் தங்களோட மனைவியர்களோட செயல்களை கண்டு ஆச்சரியம் அடைந்து மயக்கத்துக்கான காரணத்தை தங்களோட தவ வலிமையால தெரிஞ்சுக்கிட்டாங்க. பெண்களோட இந்த நிலைக்கு காரணம் மதுரை சொக்கநாதர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அந்த பெண்களை மதுரையில அழகு வாய்ந்த வணிக மகளிர்களை பிறக்குமாறு சாபமும் கொடுத்தாங்க. அந்த பெண்கள் தங்களோட சாபம் எப்படி விலகும் அப்படின்னு முனிவர்கள் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க யாரோட ஸ்பரிசத்துக்காக அலைந்தீங்களோ அந்த சொக்கநாதர் வளையல் வியாபாரியா வந்து உங்களுக்கு வளையல்கள் அணிவித்ததுமே நீங்கும் சொன்னாங்க. தாருகாவனத்து முனிவர்களோட சாபத்தினால அவங்களோட மனைவியர்கள் மதுரையில வணிக பெண்களை அவதரிச்சாங்க. அவங்க வளர்ந்து பேரழகோட மனப்பருவத்தையும் எய்தாங்க. ஒரு நாள் சொக்கநாதர் வளையல் வியாபாரியா பட்டு நூல்ல வளையல்களை கோர்த்து கொண்டு வணிக வீதிக்கு வந்தாரு. வளையல் வாங்குங்கள் அப்படின்னு வளையல் வியாபாரி போல கூவினாரு. வளையல் வியாபாரியோட குரலால ஈர்க்கப்பட்ட வணிக பெண்கள் வீதிக்கு வந்தாங்க. வளையல் வியாபாரிக்கு மேல ஈர்ப்பு கொண்டு அவர்கிட்ட தங்களுக்கு வளையல்கள் அணிவிக்கும்படி சொன்னாங்க. வளையல் வியாபாரியா வந்த சொக்கநாதர் அவங்களுக்கு வளையல்களையும் அணிவித்தாரு. வணிக பெண்கள் வளையல்களை உடுத்தி விட்டு மீண்டும் வளையல்களை அணிவிக்க வியாபாரியை கேட்டுக்கிட்டாங்க. சொக்கநாதரும் அவங்களுக்கு வளையல்களை அணிவிச்சாரு. வணிக பெண்கள் தாங்கள் அணிந்து கொண்ட வளையல்களுக்கு உரிய விலையை பெற்று செல்லுமாறு சொன்னாங்க. அதுக்கு இறைவனார் நாளை பெற்றுக்கொள்வதா சொல்லி திருக்கோவிலுக்குள்ள போய் சிவலிங்கத்துக்குள்ள மறைஞ்சிட்டாரு. வளையல் வியாபாரிக்கு பின்னாடியே போன பெண்கள் நடந்தது எல்லாத்தையும் கண்டு அதிசயமானாங்க. தங்களோட சாபம் நீங்க பெற்று மதுரையில நீண்ட நாள் வசித்து பேரும் பெற்றாங்க. இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வளையல் விற்கக்கூடிய திருவிழா ரொம்பவே பிரசித்தமானது. சிவபெருமான் இந்த திருவிளையாடல செஞ்சு இது மூலமா உலகுக்கு அளித்த நன்மை என்னன்னா கர்வம் தண்டனையை பெற்று தரும் அப்படின்றதுதான். எட்டாவதா பார்க்கக்கூடியது நரியை பரியாக்கிய படலம். சிவபெருமானோட 64 திருவிளையாடல்கள்ல இது 59வது படலம். இறைவனார் குதிரைகளை அழைத்து வருவதாக கூறிய வாக்குறுதியை எண்ணி மாணிக்க வாசகர் குதிரைகளோட வரவுக்காக மதுரையில காத்திருந்தாரு. நாட்கள் நகர்ந்தது. குதிரைகள் வந்த பாடில்லை. அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகர் பொய் சொல்றதா நினைச்சு அவரை தண்டித்து அரசாங்க பணத்தை அவர்கிட்ட இருந்து பெறுமாறு தண்டல்காரர்களுக்கு உத்தரவு போட்டான். அரசனோட ஆணையை ஏற்று தண்டல்காரர்கள் மாணிக்க வாசகரோட வீட்டுக்கு அவரை அழைக்கிறதுக்காக போனாங்க. அவர் நமசிவாய மந்திரத்தை உச்சரிச்சுட்டு இருந்தாரு. தண்டல்காரர்கள் அரசு ஆணைய அவர்கிட்ட தெரிவிச்சாங்க. அதுக்கு அவர் எல்லாம் இறைவனோட விருப்பப்படியே நடக்கும்னு சொல்லி அவங்களோட போனாரு. தண்டல்காரர்கள் மாணிக்க வாசகர்கிட்ட அரசாங்க பணத்தை திரும்ப அழிக்கும்படி வலியுறுத்தி அவரோட முதுகுல பெரிய பாறாங்கற்களையும் ஏத்துனாங்க. அவருக்கு அது பஞ்சு பொதி மாதிரிதான் இருந்தது. மறுநாள் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு அவரை தாக்குனாங்க. அதையும் பொறுத்து கொண்ட மாணிக்க வாசகர் இறைவன் கிட்ட தங்களோட திருவாக்கினை பொய்க்காமல் விரைவில் குதிரைகளோட மதுரைக்கு வாருங்கள் அப்படின்னு மனமுருகி வழிபட்டாரு. இந்த நிலையில ஆடி முடித்து ஆவணி மாதம் பிறந்துடுச்சு. இறைவனார் மாணிக்க வாசகருக்கு உதவணும்னு நினைச்சாரு. இறைவனார் திருநந்தி தேவர்கிட்ட மாணிக்க வாசகன் குதிரைகளை வாங்கி தராத குற்றத்துக்காக பாண்டியனோட சிறையில அவதிப்படுறான், அவனோட துன்பத்தை போக்குறதுக்காக நீயும் நம்மளோட பூத கணங்களும் காட்டில் இருக்கக்கூடிய நரிகளை பரிகளாக்கி குதிரை வீரர்களாக மதுரையை நோக்கி செல்லுங்கள். மதுரைக்கு அருகில் செல்லுறப்போ யாம் குதிரை வீரனாக வந்து உங்களோட கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. இறைவனோட ஆணையை ஏற்று நந்தி தேவரும் பூத கணங்களும் நரிகளை குதிரைகளாக மாற்றி அது மேல அமர்ந்து மதுரையை நோக்கி விரைந்தாங்க. குதிரைகள் மதுரையை நோக்கி வர்றத ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட அரிமர்த்த பாண்டியன் மாணிக்க வாசகரை விடுவிக்க செஞ்சான். அவருக்கு பரிசுகள் நிறைய கொடுத்தான். குதிரைகளோட அணிவகுப்பினை காண்றதுக்காக மணிமண்டபத்துக்கு வந்தான். மக்கள் எல்லாருமே குதிரைகளை கண்டு ஆரவாரம் செஞ்சாங்க. பாண்டியனோட கண்களுக்கு மட்டும் குதிரைகள் புலப்படல. மாணிக்க வாசகர் தான் ஏதோ தந்திரம் செய்யறாரு, அதனாலதான் தன்னோட கண்களுக்கு குதிரைகள் புலப்படல அப்படின்னு சொல்லி பாண்டியன் மாணிக்க வாசகரை மறுபடியும் சிறையில அடைச்சான். சற்று நேரத்துல குதிரை லாயத்துல ஆயிரக்கணக்கான குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்களை இருக்கிறத பார்த்த பாண்டிய நாட்டு வீரர்கள் அரிமர்த்தன் கிட்ட போய் விபரத்தை சொன்னாங்க. அங்க வந்த பாண்டியன் குதிரைகளை கண்டு சந்தோஷமானான்.
அதுக்கப்புறமா கிட்டக்க இருந்த குதிரை வீரர்கள் கிட்ட உங்களோட குதிரை படைக்கு தலைவன் யார் அப்படின்னு கேக்குறான். அப்போ வேதமாகிய குதிரையில அமர்ந்திருந்த இறைவனார சுட்டி காட்டி இவர் தான் என்னோட தலைவன் சொன்னான். இறைவனார கண்டதுமே பாண்டியன் அவனையும் அறியாம வணங்கினான். அப்போ இறைவனார் குதிரையின் கயிற்றை பிடிச்சு பாண்டியனோட கையில கொடுத்தாரு. சிங்க பாய்ச்சல், புலி பாய்ச்சல், முயல் பாய்ச்சல், குரங்கு பாய்ச்சல், அம்பு பாய்ச்சல், சர்ப்ப பாய்ச்சல், வாயு பாய்ச்சல் என்று இப்படி பல வகை பாய்ச்சல்கள் இருக்கக்கூடிய குதிரைகளை பார்த்து பார்த்து வாங்கினதுனாலதான் தாமதம் ஆயிடுச்சு. குதிரை வரல அப்படின்னு மந்திரி நீ தண்டிச்ச அவரை துன்புறுத்தியது என்ன தண்டிச்சது மாதிரி இருக்குது. அவசர புத்தி காரணான நீ கேட்பார் பேச்சு கேட்டு செயல்படக்கூடிய உன்னோட சுபாவம் கீழ்மையானது. அவரோட நல்ல குணத்துக்காக தான் குதிரையை ஒப்பந்தப்படி உன்கிட்ட நான் கொடுக்கறேன். குதிரைகளை ஒப்படைச்சாச்சு, இனி குதிரையை பற்றி கேட்க கூடாது. இதுவே குதிரை பரிமாற்றத்துல கடைபிடிக்கப்படக்கூடிய வழக்கம்னு சொல்றாரு. இறைவனாரோட கூற்றினை ஆமோதித்த அரிமர்த்தன பாண்டியன் இறைவனாருக்கு வெண்தூண்டினை பரிசா கொடுத்தான். இறைவனாரும் தலையில அதை கட்டி கொண்டு அங்க இருந்து தன்னோட பூத கணங்களோட புறப்பட்டாரு. அதுக்கப்புறமா மாணிக்க வாசகருக்கு பரிசுகளை அரிமர்த்தன பாண்டியன் வழங்கி அவரை அவரோட இல்லத்துக்கும் வழி அனுப்பி வச்சான். மாணிக்க வாசகரும் பாண்டியனோட பரிசுகளை தன்னோட சுற்றத்தாருக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. தன்னை நம்பியவங்களை மேலும் மேல்நிலைக்கு அழைத்து செல்ல இறைவன் அவங்களுக்கு பல சோதனைகளை வைப்பாரு. இறைவனோட சோதனைய பொறுமையோட ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள மேல்நிலைக்கு அழைத்து செல்றதோட அவங்களோட பெருமைகளை எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளும்படி வெளி உலகத்துக்கு காட்டுவார் அப்படின்றதுதான் இந்த திருவிளையாடல் மூலமா எல்லாருக்குமே சிவபெருமான் உணர்த்தினாரு. அடுத்ததா பார்க்கக்கூடியது புட்டுக்கு மண் சுமந்த கதை. சொக்கநாதருக்கு புட்டு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி வைகை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய புட்டு தோப்பில் புட்டு சொக்கநாதர் திருக்கோவில்ல வருஷந்தோறும் புட்டு திருவிழாவா பிரம்மாண்டமா நடைபெறுது. சித்திரை திருவிழாக்கு அப்புறமா திருவிழா அப்படின்னாலே அது ஆவணி மூல திருவிழாவான புட்டு திருவிழா தான். இது தமிழ் மாதமான ஆவணி மாதத்துல பூராடம் நட்சத்திரத்துல கொண்டாடப்படுது. புட்டு திருவிழா தோன்றிய சுவாரஸ்யமான கதையை பத்தி பார்ப்போம். ஏற்கனவே நிறைய பரியாக்கின கதையை பார்த்திருக்கோம். இதோட தொடர்ச்சி தான் இந்த புட்டு திருவிழா தோன்றிய கதை. மதுரை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியனோட அரசவையில மாணிக்க வாசகர் தென்னவன் பிரம்மராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தோட பணியாற்றினாரு. அவரை குதிரை வாங்கிட்டு வர சொன்ன மன்னன் ஏராளமான பொண்ணும் பொருளையும் கொடுத்து அனுப்புனான். குதிரைகள் வாங்குறதுக்காக புறப்பட்ட மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தங்கினாரு. அங்க அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தது அடுத்து அவரை குருவாவே ஏத்துக்கிட்டாரு. சிவனுக்கு அங்கேயே ஒரு கோவிலும் கட்ட தொடங்கினாரு. இதுக்காக குதிரைகள் வாங்க வச்சிருந்த பொண்ணையும் பொருளையும் செலவு செஞ்சாரு. பல நாட்கள் ஆகியும் குதிரை வராததுனால மாணிக்க வாசகரை கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வருமாறு மன்னன் பணியாட்களுக்கு கட்டளையும் போட்டான். இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட மாணிக்க வாசகர் செய்வதறியாம திகைச்சு போய் நின்னாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தன்னை காக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட அவர் வேண்டி கேட்டுக்கிட்டாரு. அப்போ ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்து சேரும் அப்படின்னு ஒரு அசரீரி ஒழிச்சது. அதையே மன்னன் கிட்டையும் இவர் சொன்னாரு. ஆவணி மூல திருநாளும் வந்தது. காட்டுல இருக்கக்கூடிய நரிகள் எல்லாம் குதிரைகளாக்கி சிவகணங்களை பாகர்களாக்கி அவங்களோட தானும் ஒரு குதிரை மேல ஏறி வந்தார் சிவபெருமான். இத பார்த்த மன்னன் மகிழ்ச்சி அடைந்ததோட மாணிக்க வாசகரையும் பாராட்டினாரு. ஆனா அன்னைக்கு இரவே அந்த குதிரைகள் எல்லாம் மறுபடியும் நரிகளா உருமாறிடுச்சு. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் மாணிக்க வாசகரை வைகை ஆற்றோட சுடும் மணல கிடக்க செஞ்சான். அவர் படக்கூடிய துயரத்தை பார்த்த சிவபெருமான் ஆற்றுல வெள்ள பெருக செஞ்சு அவரை காப்பாத்தினாரு. வைகை ஆற்றுல பெருக்கெடுத்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு அரசர் ஆணையிட்டாரு. வந்தியம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்டு விற்கக்கூடிய கிழவிக்கு ஒருத்தருமே கிடையாது. இறைவனை கூலியாளாக வடிவெடுத்து வந்து வந்தியம்மை கிட்ட பிட்டுக்காக மண்ணை நான் சுமக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா பிட்டை சாப்பிட்டு விட்டு தன்னோட பங்குக்கான கரையை அடைக்காம ஆடி பாடி தூங்கிட்டாரு. கடைசியில வெள்ள தடுப்பு பணிகளை பார்வையிட வந்த மன்னன் தூங்கி கொண்டிருந்த சிவபெருமான் மேல தன்னோட கையில இருந்த பெரம்பால முதுகுல அடிக்கிறாரு. அப்போ எல்லா உலக உயிர்கள் முதுகுலையும் அந்த அடி பட்டுடுச்சு. எல்லாருமே அலறினாங்க. அரசன் உண்மையை உணர்ந்தான். இறைவன் அசரீரியாக மாணிக்க வாசகர் பெருமையையும் வந்தியம்மைக்கு சிவலோக பதவியை தருவதாகவும் தாம் இவ்வாறு செய்ததாக மன்னனுக்கு உரைத்தாரு. மன்னனும் மாணிக்க வாசகரை இறைப்பணிக்கு விடுவித்து தானும் இறைப்பணிக்கு வந்தாரு. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை புட்டுத்தோப்புல கோலாகலமா நடைபெறும். இந்த விழாவுக்கு சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றத்துல இருந்து தெய்வ யானையோட அன்று தங்க அங்கி அலங்காரத்தோட மதுரைக்கு புறப்படுவாரு. அன்னைக்கு பிட்டு திருவிழால கலந்துக்குவாரு. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்ல இருந்து அதிகாலை 5 மணி அளவுல அம்மையப்பன் புறப்பாடாகி 4 சித்திரை வீதிகளோட வழியா கீழமாசி வீதிக்கு வந்து யானைக்கல் வழியா சிம்மக்கலுக்கு போய் அங்கிருந்து புட்டுத்தோப்புக்கும் போவாரு. 10வதா பார்க்கக்கூடியது விறகு விற்ற படலம். சிவபெருமானோட 64 திருவிளையாடல்கள்ல விறகு விற்ற படலம் 41வது படலம். வரகுண பாண்டியன் மதுரைய சீரும் சிறப்புமா ஆண்டு கொண்டிருந்தப்போ ஏகநாதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வடநாட்டு யாழிசை கலைஞன் ஒருத்தன் வரகுணனோட அரண்மனைக்கு வந்தான்.
தன்னோட பாட்டிற்கு எதிர்பாட்டு பாட பூலோகத்துல இதுவரைக்கும் ஒருத்தர் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போறதும் இல்லை அப்படின்னு ஊர் ஊரா சொல்லிட்டு மார்த்தட்டி செருக்கோட இருக்கக்கூடியவன் தான் அவன். அவன் தன்னோட யாழினை கொண்டு இசை பாடி அரசவையில அனைவரோட மனசையும் மயக்கினான். அதுக்கப்புறமா வரகுணன் கிட்ட பல நாடுகள்ல யாழிசையில வெற்றி பெற்று பல பரிசுகளையும் பட்டங்களையும் பெற்றதா ஆணவத்தோடு சொன்னான். வரகுண பாண்டியனும் ஏகநாதனோட இசைய பாராட்டி அவனுக்கு பல பரிசுகளை வழங்கி தன்னோட விருந்தினரா சில நாட்கள் பாண்டிய நாட்டுல தங்கி இருக்குமாறு கேட்டுக்கிட்டான். ஏகநாதனும் அவனை சார்ந்தவங்களும் தங்குறதுக்கு அரச மாளிகை ஒன்றை ஏற்பாடும் செஞ்சான். இத பார்த்ததுமே இந்த உலகத்துல தன்னை யாரும் இசைவாதில் வெல்ல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆணவம் அவனுக்கு வந்தது. இதனால வரகுணன் கிட்ட, உங்கள் நாட்டில் என்னோட யாழ் இசைத்து இசை பாடக்கூடிய வல்லமை இல்லை, அப்படி யாராவது இருந்தா என்னோட போட்டியிட்டு பாட சொல்லுன்னு சொல்றான். அதற்கு வரகுணன், நீங்க இப்போ உங்களோட இருப்பிடத்துக்கு போங்க, நான் உங்களோட போட்டியிடக்கூடிய நபரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாளைக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னு வழி அனுப்பி வச்சான். அதுக்கப்புறமா அவையோர்கிட்ட கலந்தாலோசித்த வரகுணன் தன்னோட அவையில இருந்த பானபத்திரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யாழிசை கலைஞரை ஏகநாதன் கிட்ட யாழிசைத்து இசைப்பாடி போட்டியிட ஆணையும் இட்டான். வரகுண பாண்டியனோட ஆணையை கேட்டதுமே பானபத்திரர் சொக்கநாதரோட திருவருளோடு இசை போட்டியில கலந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஏகநாதனோட சீடர்கள் மதுரை நகர தெருக்கள்ல யாழினை இசைத்து பாடி எல்லாரையுமே தன்வசப்படுத்திட்டு இருந்தாங்க. இத பார்த்த பானபத்திரர், ஏகநாதனோட சீடர்களே இவ்வளவு அழகாக பாடுறாங்களே, நான் எப்படிதான் இந்த இசை போட்டியில ஏகநாதனை வெல்ல போறேனோ அப்படின்னு கலக்கத்தோட நேர சொக்கநாதரை சரணடைஞ்சாரு. இறைவா, நீங்க தான் இந்த இக்கட்டுல இருந்து என்ன காப்பாற்றி வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு மனமுருகி வேண்டி கேட்டுக்கிட்டாரு. சொக்கநாதரும் பானபத்திரருக்கு உதவுறதுக்காக எண்ணம் கொண்டாரு. வயதான விறகு விக்கிறவர் மாதிரி வேடம் கொண்டு இடையில அழுக்கு ஆடையும் தலையில இருக்கக்கூடிய பிறை சந்திரனை அறிவாலா மாற்றி இடையில செருகியும் இருந்தாரு. பழைய யாழினை இடது கையில வச்சுட்டு தலையில விறகுகளை சுமந்தபடியே மதுரை நகர வீதிக்குள் நுழைஞ்சாரு. விறகு வலை கேக்குறவங்க கிட்ட அதிக விலை சொல்லி விறகு விற்காம பொழுதுனையும் போக்குனாரு. மாலை வேளையில ஏகநாதன் தங்கியிருந்த வீட்டுக்கு கிட்டக்க விறகு கட்டினை இறக்கி வச்சு திண்ணையில அமர்ந்து சொக்கநாதர் யாழினை மீட்டி பாடினாரு. சொக்கநாதரோட பாட்டினை கேட்டதுமே ஏமநாதன் வெளியே வந்து விறகு விற்கிறவர் மாதிரி வந்த சொக்கநாதர் கிட்ட வந்து, நீ யார் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சொக்கநாதர், நான் யாழிசையில வல்லவராகிய பானபத்திரனோட அடிமை அப்படின்னு சொல்றாரு. பானபத்திரர்கிட்ட இசை பயிலக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள நானும் ஒருத்தனா இருந்தப்போ வயது முதிர்ந்ததுனால இசை கற்க தகுதியற்றவன் அப்படின்னு பானபத்திரர் என்ன புறந்தள்ளிட்டாரு. அதனால விறகு விற்று பிழைப்பு நடத்துறேன். பானபத்திரர்கிட்ட கற்ற இசைய மறக்காமல் இருக்கிறதுக்காக நான் அப்பப்போ பாடுவேன்னு சொல்றாரு. ஏமநாதன் விறகு விக்கிறவர் மாதிரி வந்த இறைவன் கிட்ட, நீ முன்னாடி பாடின பாடலை இன்னொரு தடவை இசையோடு பாடுக அப்படின்னு சொல்றான். இறைவனும் யாழினை மீட்டி பாட தொடங்கினாரு. அவரோட பாட்டுல ஏமநாதன் உட்பட உலக உயிர்கள் அனைத்துமே மெய் மறந்து போனது. ஏமநாதன் தன்னை மறந்து இருக்கையில இறைவனார் மறைந்துட்டாரு. அதுக்கப்புறமா உணர்வு வந்த ஏமநாதன், இது சாதாரண பாட்டே கிடையாது, இது தேவகானம். பானபத்திரனால் தள்ளப்பட்டவன் இப்படி இசையோட பாடினால் பானபத்திரனோட பாட்டோட திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கவலையில ஆழ்ந்தான். இனி நாம பானபத்திரனோட இசை போட்டியில பாடி வெற்றி பெற முடியாது, அதனால இப்பவே இங்க இருந்து புறப்பட்டுடணும் அப்படின்னு எண்ணி தன்னோட கூட்டத்தினரோட மதுரையை விட்டு வெளியேறினான். இறைவனார் பானபத்திரனோட கனவுல தோன்றி, பானபத்திரரே, ஏகநாதன் கிட்ட போய் உன்னோட அடிமைதான் நான் அப்படின்னு சொல்லி இசை பாடி வென்றோம், அஞ்சற்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட பானபத்திரர் விழித்தெழுந்து மகிழ்ச்சி அடைந்தாரு. அதுக்கப்புறமா விடிஞ்சதும் திருக்கோவிலுக்கு போய் சொக்கநாதரை வழிபட்டு அடியேன் பொருட்டு தங்கள் திருமுடியில விறகினை சுமந்தீர்களா அப்படின்னு கூறி வழிபாடு நடத்தினாரு. காலையில அரசவை கூடியதுமே வரகுணன் ஏமநாதனை அழைச்சு வாருங்கள் அப்படின்னு கட்டளை போட்டான். காவலர்கள் ஏமநாதன் தங்கியிருந்த வீட்டுக்கு போனாங்க. ஏமநாதனை பார்க்காம கிட்டக்கு இருந்தவங்க கிட்ட விசாரித்தப்போ, ஏமநாதன் நேற்று வரைக்கும் இங்கதான் இருந்தான். நேற்று மாலை ஒரு வயதான விறகு விற்கக்கூடியவன் தன்னை பானபத்திரனோட அடிமை அப்படின்னு சொல்லி இசை பாடினாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரியல, ஏமநாதன் நள்ளிரவுல ஓடிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு அவங்க இந்த செய்திய வரகுணன் கிட்ட தெரிவிச்சாங்க. இதை கேட்டதுமே பானபத்திரர் தன்னோட மன கவலையை இறைவனார் கிட்ட தெரிவிச்சதையும் இறைவனார் கனவில் கூறியதையும் சொன்னாரு. இது சொக்கநாதரோட திருவிளையாடல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட வரகுணன் பானபத்திரனை யானை மேல அமர்த்தி மரியாதையும் செலுத்தினாரு. பல பரிசு பொருட்களை கொடுத்தாரு. தனக்கு அரசன் கொடுத்த வெகுமதிகள் முழுவதையுமே அடியாருக்கும் ஆண்டவனுக்குமே செலவிட்டு இன்புற்று வாழ்ந்தார் பானபத்திரர். சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செஞ்சு இது மூலமா உலகத்துக்கு கொடுத்த நன்மை என்னன்னா, தன்னோட திறமைக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செருக்கு
தானே பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அதை கட்டாயம் இறைவன் அடக்குவாரு. அதனால நம்ம வாழ்க்கையில ஆணவம் கொள்ளக்கூடாதுன்றதையும் இறைவனை நம்பினவங்க கைவிடப்பட மாட்டாங்கன்றதையும் இந்த திருவிளையாடல் மூலமா எல்லாருக்குமே உணர்த்தினாரு சிவபெருமான். இதோட மீனாட்சி அம்மன் கோவில்ல நடக்கக்கூடிய 10 நாட்கள் திருவிழாக்களோட வரலாற்று உண்மையான படலங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு பதிவுல திருவிளையாடல் புராணத்துல இருக்கக்கூடிய மீதி படலங்களோட உண்மையான கதை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சிவபெருமான பற்றியும் முருகப்பெருமான பற்றியும் நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியா நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.